அன்பு நான்காமின் உள்ளங்களே, பிராமணர்கள் இந்தியாவிற்குள் நுழைவதற்கு முன்னமேயே இன்னின்ன கடவுள்களை இன்னின்ன விதமாக வழிபட வேண்டும் என்று சூத்திரங்கள் வகுத்து, ஆகமங்கள் வகுத்து, அதன்படி கோயில்கள் சமைத்து நாடெங்கும் தமிழிலே வழிபட்டு கொண்டு வந்த காரணத்தினால் கடவுளை காணும் சூத்திரங்கள் கண்டவர்கள் சூத்திரர்கள் என்ற காரணப்பெயர் கொண்டவர்களே. நான் பிராமின்ஸ் அனைவருமே சூத்திரர்கள்தான். ஒரு காலத்திலே இந்தியா முழுவதும் தமிழ்தான் பேசப்பட்டு வந்தது. கெட்டென பிடித்தவர்கள் பிராமணர்கள். இவர்கள் எந்த நாட்டிலே நுழைந்த இவர்கள் நம் நாட்டினவர் கிடையாது. எல்லா இடத்திலுமே இவர்கள் துருவ பிரதேசத்திலிருந்து சிதறி ஓடி பல்வேறு நாடுகளில் நுழைந்தவர்கள். இவர்கள் எந்த நாட்டில் நுழைந்தாலும் அங்குள்ள கலாச்சாரத்தையும் சமயத்தையும் தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக முதலில் சொல்லி நுழைந்து விடுவார்கள். பிறகு மெதுமெதுவாக அந்த கோவில்களில் பூஜை செய்கிற உரிமைகளும், அதற்கு பிறகு மடங்களை நிறுவிக்கொண்டும் கடவுளுக்கு அடுத்தபடியாக தாங்கள் தான் என்று வைத்து கொண்டு விடுவார்கள். மெதுமெதுவாக அந்த ஆதிசமய மக்களின் சமயத்தை பயன்படுத்தியே அவர்களை மட்டமானவர்களாகவும் இவர்களை ஒஸ்தியானவர்களாகவும் காட்டிக்கொண்டு விடுவார்கள். இது ஏன் இப்படி இவர்கள் அனுமதிக்கிறார்கள்? ஆதிசமய மக்கள் இவர்கள் ஏன் உஷாராக இல்லை என்றால் அப்படித்தான் இருப்பார்கள். ஏனென்றால் அந்த சமயம் என்ன சொல்லி வளர்க்கும் என்றால் இவர்களை நல்லவர்களாக இருக்க சொல்லி வளர்க்கும். பிறரை சந்தேகப்படாதே, எப்பொழுதும் பிறரிடம் இருக்கும் நல்லவைகளே கவனி, நீ நல்லவனாக இரு, இப்படியே தான் வளர்க்கும். எந்த சமயமாக இருந்தாலும், அங்கே ஆதி யூத சமயமாக இருந்தாலும், இங்கே நம்முடைய தமிழில் உள்ள சைவம் வைணவமாக இருந்தாலும் சரி, எல்லா சமயமுமே அந்த மக்களை நல்லவர்களாக வளர்ப்பதிலேயே குறியாக இருக்கும். ஆனால் எல்லா சமயங்களுமே ஒரே ஒரு விஷயத்தில் தோற்று போயிருக்கும். அது என்ன என்றால், கெட்டவர்களை பற்றி எச்சரித்து கெட்டவர்களிடம் நீ ஏமாறாதே என்று சொல்லாது. அந்த இடம்தான் எல்லா சமயம் தோற்று. அந்த இடம் பிராமணன் நுழைந்து அழகாக ஏமாற்று தெரிகிறத. அந்த தத்துவங்களை எல்லாம், அந்த சமயங்கள் போதிக்கிற தத்துவங்கள் எல்லாம் எடுத்து வைத்து கொண்டு அதை சமயோஜிதமாக பயன்படுத்தி எல்லாவற்றையும் வீணாக்கி விடுவான். வீணாக்கி விட்டது எப்பொழுது தெரியும்னா, அந்த சமயம் ஒரு பெரிய அழிவினை சந்தித்த பிறகுதான் நம்ம ஏமாந்துட்டோம், நம்மளை ஏமாத்திட்டாங்க. இந்த மாதிரி நம்ம ஏமாந்துட்டோம், நம்மளை ஏமாத்திட்டாங்க, வெளியிலேருந்து நுழைந்த பிராமணர்கள் அப்படின்னு அழிந்த 4 சமயம். யூத சமயம் இந்தியாவிலே இவர்கள் இயேசுவை கொலை செய்துவிட்டு இங்கு ஓடி வந்து புகுந்து எல்லா தகவலையும் மறைச்சிட்டு அங்கே யூதர்கள் தான் கொன்னார்கள்னு போட்டுட்டு இங்கே வந்து சமண பௌத்தத்தை நுழைஞ்சு இந்து சமயம், இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்து சமயத்தை ஒட்ட ஒழிச்சிட்டாங்க 6ஆம் நூற்றாண்டில். இவர்கள் தான் இந்து சமயம் அழிந்து விட்டது. அதற்கு பிறகு அடியன் சம்பந்தராகவும் அப்பர் சாமிகளும் வந்து தான் மீண்டும் தூக்கி நிறுத்திய பிறகு சிவனின் அருளால், அதுக்கு பிறகு இதே ஆள் ஜெயிக்கிற கட்சி அங்கேச்சு இங்கே ஓடியாந்துடும். டக்குன்னு ஓடியாந்து அவன் பௌத்தன், அவன் ஜெயினா, அவனுக்கு நான் இங்கே வேலை அப்படின்ற அளவுக்குலாம் மெதுவாக திருப்பி இவர்கள் ஏதாவது சமணமும் அழிஞ்சுது, பௌத்தமும் அழிஞ்சுது. இப்போ இந்துடா, ஜாதியில் நுந்துடா. உடனே அமெரிக்கா, கிறிஸ்துவ நாடு அமெரிக்கா, இங்கிலாந்தெல்லாம் பணக்கார நாடானோடனே இங்கேருந்து அங்கே ஓடி போய் கிறிஸ்டியனாக மாறிக்கிறது. சவுதி அரேபியா இங்கெல்லாம் முஸ்லீம் நாடு பணக்கார நாடான உடனே இங்கேருந்து அங்கே ஓடி போய் முஸ்லீமாக மாறிக்கிறது இவங்களே. அந்த அளவுக்கு பச்சோந்தி தன்மை உள்ளவர்கள் பிராமணர். தெரியுதா? அது செஞ்சுக்கினே தன்னை ஒஸ்தினே சொல்லிக்கினே இருக்கிறது. புரியுதா? இங்கே நீ யாரா, இப்போ நான் இயேசு பிராண்டு சீடனாக இருந்தேன்னு இயேசுக்கு வகுப்பு எடுத்தா, அவன் கிறிஸ்டியன்கிட்ட காசு வாங்கி எல்லாரும் கிறிஸ்டியனாக மாற்ற பார்க்குறான், பழிய போட்டுருக்கு. புரியுதா? இப்படியே இருக்கும் இவருடைய வஞ்சகமும் இவருடைய செயல்பாடும் ஆதிசமய மக்களுக்கு வரவே வராது. ஏன்னா நடைமுறைப்படுத்திடுவான். ஒரு பிராமணனை வச்சு தான் நீ ஒரு குடுத்தனம் போகணும், ஒரு பிராமணனை வச்சு தான் நீ கல்யாண காட்சி பண்ணணும், ஒரு பிராமணனை வச்சு தான் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணிக்கணும்னு அந்த மாதிரி
அவனை சார்ந்த விஷயங்களாக மாற்றிப்பான், சமய விஷயங்கள். மீதி பேரெல்லாம் மெதுவாக கண்டுபிடிச்சிடும், மெதுவாக தான் செய்வான். இன்னும் தடப்பட இன்னைக்கு நிலைக்கு இருக்காது, பொறுமையாக கண்டுபிடிச்சிடும். இப்போ நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, தமிழர்கள் தமிழிலே சூத்திரங்கள் வகுத்து, ஆகமங்கள் வகுத்து, அதன்படி கோவில்கள் சமைத்து நாடெங்கும் தமிழிலே வழிபட்டு கொண்டு வந்தார். இந்த உண்மை, இது நானா கண்டுபிடிச்ச உண்மை கூட இல்லை. பிராமணரான பிரம்மேந்திரர் எனக்கு சொல்லி கொடுத்தது, எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தது, புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஆனால் அதுக்கப்புறம் ஒன்றா லைவில் அதெல்லாம் போடுறேன். இன்றைக்கி நிறைய வேலை இருக்கவே இந்த லைவில் டிஸ்பிளே என்னால் தயார் பண்ண முடியல. நான் அடுத்த வகுப்புலேயே அதெல்லாம் போடுற கொஞ்சம் கொஞ்சமாக இல்லையா. அவர் கண்டுபிடித்து அவர் சொன்னது தான் இதெல்லாம். ஆனால் இப்போ என்னாச்சு, தமிழை பாவமொழின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு காஞ்சி பெரியவரை வளர்த்து, அவரை பெரியவா பெரியவா முகப்பெரியவா மிக பெரியவா குபா குபான்னு வளர்த்து, அவர் வாழப்பம் நிச்ச பாஷன்னு சொல்லி கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுக்காக தமிழ் புலவர்களுக்கு மானியம் கொடுக்குறது, பட்டம் ஒரு பக்கம் வெளியில் அதெல்லாம் செஞ்சு ரொம்ப அம்போக்குன்னுவாங்க. நான் சென்னையை சேர்ந்தவன், அதனால் இந்த ஹம்பக்குன்ற ஆங்கில வார்த்தையை அங்கே தமிழில் மாற்றி வச்சுருப்பாங்க சென்னைக்காரங்க. சுத்தம் அம்போக்கு சார் அவன் அப்படின்னு, அம்போக்குன்னா அந்த மாதிரி மோசடியாரு, சுத்தம் அம்போக்கு சார் அவன் அப்படின்னா அப்படியே மெட்ராஸ் பாஷை. அம்பக்குன்ற வார்த்தையை அங்கே அம்போக்குன்னு சொல்லுவான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அது மாதிரி அம்போக்கு பசங்க, புரியுதா, அவ்வளோ அம்போக்குங்க இதுங்க. அவங்களுக்கு பணம் இருக்குதான், அப்படியே பிரம்மணஸ்வரம் வந்தால் அப்படியே அவசரம் கூட உணயணும் அப்படின்றது. இதெல்லாம் ஆன்மீகமே ஆகாது. எந்த ஆன்மீகம் நீ பெரிய பணக்காரன் அதனால நீ சொர்க்கத்துக்கு போவாய் சொல்லியா இருக்குது, நீ பெரிய அரசியல் தலைவர் அதனால நீ சொர்க்கத்துக்கு போவாய், ஒரு மண்ணும் கிடையாது இல்லையா. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆன்மீக தகுதியே தனி. ஆனால் அதை தள்ளி வச்சுட்டு இவங்க உலகில் டாமினேட் பண்ணி அதை எடுத்து வந்து அமுக்கி, அதை தான் சொல்கிறோம், செம்ம கேம் ஆடுறது. ஆடின உடனே அது என்ன வச்சு எல்லாம் அழிஞ்சு போச்சு. அழிஞ்ச உடனே அவன் சொல்கிறான், சாமண ஜெயினர்களும் பௌத்தர்களும் தான் 6ஆம் நூற்றாண்டில் இந்து சமூகத்தை அழிச்சிட்டாங்க, அதனால் இந்துக்கள் வந்து அவங்கள அழிச்சிட்டாங்க, இப்படியே இருக்கும். அங்கே இயேசுவை யூதர்கள் கொண்டுட்டாங்க, அந்த பாவத்தினால தண்டிக்கப்பட்டு நாஜிப்படை சித்திராத பண்ணி கொலை பண்ண அவங்க அழிஞ்சிட்டாங்க, இப்படியே தான் இருக்குமே தவிர எங்குமே பாப்பாவும் உள்ள பூந்து அவன் அழிச்சானே இருக்காது. இன்னி வரைக்கும் இருக்கே இருக்காது. தகவல் எல்லாம் வேறு அழிச்சின்னே வரும். தகவல் எல்லாம் இப்போ இது வேறு வந்துடுச்சா, டெக்னாலஜி பெருசாக வந்துடுச்சா, ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்துடுச்சா, எல்லாம் வந்துடுச்சு. நீ இதுதான் அதுதான் இல்லை. நானே இன்னைக்கு வகுப்புல சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் பெண்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால் இவனு ஏஐ வந்து அது எல்லாம் போட்டு, அது ஏதோ ஒரு டிவி கொடுத்தாங்க நேற்று. அப்புறம் அந்த டிவியில் ஒரு படம் தான் ஏஐ படம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஒரு பொம்பளையை உருவாக்கி எல்லாம் பண்ணுறான். அதில் ஏஐன்ற பேரில் அந்த பொம்பளையை நிர்வாணமாக காட்டுறோம். அது எடுத்து தோலெல்லாம் ஒட்டிக்குது, மேலே ஒட்டி பொம்பளை மாதிரி உருவாகுது. அது மாதிரி சாகில் அங்கே ஒரிஜினல் பொம்பளை நிற்க வச்சு, நானே நேற்று தான் பார்த்தேன், ஒரு முழுசாக ஒரு பொம்பளை நிர்வாணமாக தான் எப்படி இருக்கும், டாப் டு பாட்டம் காட்டுறான். ஓ இப்படிதான் நம்மளுக்கு புது அறிவு வளர்ச்சி போகுது அப்படின்ட்டு. திருமணமானவங்களுக்கு அது ஒரு ரகசியம் இல்லை, அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம். இல்லை திருமணம் ஆகாதவங்க என் போன்ற உண்மையான துறவிகளுக்கு அது வேற. இப்படி தான் இருக்கும்பொழுது அவங்க உடம்பு முழுசாக இப்படி தான் இருக்கும்பொழுது சரி, புதுசாக ஒரு நேற்று நம்மளுக்கு ஒரு புது பாடம் பார்த்துக்கிட்டு அது சம்மந்தமாக தான் சொல்லலான்னு வந்தேன். வேதனை காதல் இன்பம் அப்படின்லாம் சொல்லிடுது. நிலை கடந்தவங்களுக்கு எப்படி இது வந்து இன்பமாலாம் இருக்காது, துன்பமாக இருக்கும், அதெல்லாம் தனி சப்ஜெக்ட். அது பல வகுப்பில் கூட சொல்லியிருக்கிறேன். நான் அந்த கவிதையை கண்டுபிடிச்சிட்டேன், நான் எழுதி கொடுத்து பிரம்மேந்திர பாராட்டிய கவிதை. ஒரு சீடனுக்கு, உண்மையான சீடனுக்கு உண்மையான குரு பிரம்மேந்திரரை போன்ற முக்காலும் உணர்ந்த உண்மையான திரிகால ஞானிய குருவா பெற்றவனுக்கு அவருடைய பாராட்டு தான் நம்பர் 1. அதுக்கு மேலே ஒரு பாராட்டு. அவரை என்ன அப்படி தான் வளர்த்தார். பிராமின்லாம் கமெண்ட் அடிப்பாங்க, எல்லாம் இது பண்ணோம். அப்போ அந்த பழைய ஃபோட்டோ கூட இப்போ பார்த்தேன் நான், இப்போ தான் அனுப்பிச்சாங்க டெலிகிராமில். பழைய ஃபோட்டோ வச்சுக்கிறவங்க அப்படியே எலும்பும் தோலுமாக பேன்னு இருக்கிறான். அந்த ஃபோட்டோலாம் 2-3 ஃபோட்டோ போட்டாங்க டெலிகிராமில். அந்த அளவுக்கு தவத்தினால அப்படி இருந்தோம்.
அந்த கமெண்ட் அடித்தவங்களெல்லாம் குரு சொல்லுவார், குரு நான் சொல்கிறேன் நீ சரியாக இருக்கிறாய், முன்னேறி கொண்டு முன்னேறுன்னு சொன்னார். அதனால் அந்த மாதிரி அவரையே பேஸ் பண்ணி வளர்த்துட்டு உடனே இந்த காதல் என்னும் ஒரு வேதனை அனுபவம் அது வேறு யாராலும் பாராட்டவே முடியாது, நிலை கடந்தவர்களை மட்டும்தான் பாராட்ட முடியும். ஆனால் அவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறேன் நான். காதல் என்பது எல்லாருக்கும் இன்பமாக நினைக்கிறாங்க, ஆனால் ஆக்சுவலாக அது துன்ப இன்பம். காதல் என்னும் ஒரு வேதனை நான் மட்டும் சொல்லலை, ஏற்கனவே திருமங்கை மன்னன் அவன் பெண்ணுக்கு வாக்குறுதி கொடுத்ததுக்காக தினம் 1000 பேருக்கு உணவு போட்டு, அதுவும் இல்லை குறுநில மன்னன் மாறு வேஷம் போட்டுன்னு திருடி எடுத்துன்னு வந்து அந்த இதை நிறைவேற்றி வைக்கிறான். அந்த பெண்ணுக்கு கொடுத்த வாக்காக கல்யாணம் பண்ணிக்கணுன்னா எனக்கு நீ ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணணும்னு அந்த அம்மா சரின்னு வாக்குறுதி கொடுத்து அதுக்காக பண்ணப்போ, அதுக்கப்புறம் பெரும்பாலும் அம்மையுமே வந்து அவனை திருத்துறாங்க, அவங்ககிட்டே கொள்ளடிக்கிறான். அப்புறம் அது பிறகு ஞானம் வந்த பிறகு அப்போ அந்த மண்ணை பெண்ணுக்காக இவ்வளோ தூரம் செஞ்சவன். ஆனால் அவன் அந்த ஞானம் வந்து நிலை அடைஞ்சோன்னு அவன் என்ன எழுதியிருக்கிறான், அதில் அந்த கவிதையில் எழுதியிருக்கிறான், இளையவர் கலவி தரும் வேதனை காதல் இன்பம். அதை பற்றி உனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஏன்னா அவனுடைய முடிந்த முடிவு என்னன்னா, இளையவர் கலவின்னா தெரியும் இல்லையா, இளைய பெண்கள் அவர்களுடைய கலவி தரும் இன்பத்தை பெருசான்னு நினைக்கிறாங்க எல்லாரும். ஆனால் அது உண்மையிலே வேதனை காதல் என்பான். அனுபவத்தில் அவன் சொல்கிறான் வேதனை. ஆனால் வேதனை காதல் என்பான் எப்போ தெரியும்னு சொன்னால் நீ நிலையை எட்டி பிடிச்சாதான் தெரியும். இப்போ தெரியாது. உங்ககிட்டலாம் சொல்லும்போது நீங்கள் ஆமாம் ஒரு கல்யாணத்தை பண்ணிங்கன்னு குழந்தை குட்டி அதுங்களை வாழ்த்துக்கின்னு அதுங்களை இது பண்ணிங்கன்னு சாவரசனை பண்ணி நான் வாழ்க்கப்போ சாமியார் மாதிரி நிம்மதியாக இல்லாத போயிட்டோம். அது இல்லை, உழப்பாடுகள் இருக்குது இல்லை உலகியல்ல, அது இல்லை நான் சொல்கிறது. அது எல்லாரும் வாழ்ந்து தான் ஆகணும். அவங்கவுங்க நம்மள ஒரு அப்பா அம்மா அப்படி தானே வாழ்த்தாங்க. அதை நான் சொல்லலை. நிலைன்னு இருக்கு, அந்த நிலை கடந்த நிலைன்னு இருக்கு, உயரிய இறை இன்பங்கள்னு இருக்கு. அந்த இன்பத்தை எட்டி பிடித்தவர்களுக்கு இது துன்பமாக இருக்கும். அப்போதான் ஆச்சரியமாக இருக்கும். சும்மா தத்துணூண்டு இன்பம் தான் இருக்குது இதுலேயும். அவர் பிரம்மேந்திரரும் விளக்குன்னு விளக்கமாக சொல்கிறார். வேப்பம்பழத்தில் கூட தான் இனிப்பு இருக்குது, அந்த மாதிரி தான் உலக இன்பம். ஆனால் தத்துணூண்டு இனிப்பு இருக்குது, மீதி ஃபுல்லாக கசப்பு தான் வேப்பம்பழத்தில். அந்த மாதிரி ஜனங்க எதிர்ப்பினால ஓடுன்னு ஓடி உழண்டு படாத பாடு பட்டு எங்கே போகிறாங்கன்னா அந்த வேப்பம்பழத்தில் இருக்கிற தத்துணூண்டு இனிப்புக்காக தான். மீதி எல்லாம் கசப்பு தான் வாழ்க்கையில். அவரும் சொன்னார், நான் கேட்டேன், மற்றவங்க கேட்கல, என்ன எனக்கு தெரியாது, நான் கேட்டேன் குரு சொன்னது. அப்படியே ஆமாம், இதில் வேற இன்பம் இருக்கிறது. உயர்ந்த இன்பம் என்பது கடவுள் என்பவன் முழுக்க சர்க்கரை போல வாயில் போட்டோன்னு அப்படியெல்லாம் கரைந்து விடும். சர்க்கரையில் போய் நீ கசப்பு கண்டுபிடிக்க முடியுமா? அந்த அளவுக்கு பெரிய இன்பம்லாம் அவரும் சொல்லிட்டார். அப்புறம் எனக்கு அனுபவம் வந்த பிறகு ஆமாம் சாமி இப்போ இளையவர் கலவி தரும் வேதனை காதல் என்பான் அவன் சொல்கிறது. திருமங்கை மன்னன் அப்போ சொல்லியிருக்கான். எனக்கு அது தெரியல. அவன் திவ்யபிரதம் படிச்சுன்னா வந்து அட என்னடா அது ஏற்கனவே சொல்லிடுறான். அதை எடுத்து போட்டு அப்போலாம் பிரதோஷம் வாழ்த்து போட்டு கொடுப்போம் சாமி கிட்ட. அப்புறம் சாமி இவ்வளோ பெரிய உணர்த்திருக்கிறார நம்மளை சொல்லிட்டு நான் அதுக்கு ஒரு கவிதை எழுதி சாமி எழுதின இதுவையும் இன்பம் என்று சொல்லிக்கொண்டு துன்பமான நிலைகளையே உழன்று கொண்டு இருக்கிறீர்கள்னு போடுறார் அவரும். அதையெல்லாம் கோட் பண்ணி அப்புறம் நான் ஒரு கவிதை சாமி இவ்வளோ பெரிய உணர்த்திருக்கிறாருன்றதா காதல் என்னும் ஒரு வேதனை அனுபவம் காதில் சொல்லி நெஞ்சில் உணர்த்தி கடந்து போகவும் வைத்தானே. யாரு? குரு. என்ன பண்றாரு? காதல் என்னும் ஒரு வேதனை அனுபவம் முதல்ல காதல சொல்றாரு, தகவலை தான் சொல்றாரு. இப்ப கேக்குறான். அதுக்கு பிறகு அவர் சொல்ற ஜப தப தியானம் எல்லாம் பாடுபட்டு எலும்பும் தோளுமா இழைச்சி தவ வாழ்க்கையில வந்துக்கினேங்கிறேன். எல்லா இடத்துலையும் டிஸ்கரேஜ் வரும்போதெல்லாம் அவரு நான் குரு நான் சொல்றேன் நீ சரியா இருக்கிறான்னு சொல்லி தூக்கினே வர்றார் தெம்பு கொடுத்து. அனுபூதி ஜெயிக்கிறேன். ஒரு ஆகஸ்ட் மாதத்துல இறை அனுபூதி நாள், இன்னும் கூட அது கொண்டாடணும், அது ஒரு நாள் கொண்டாடணும். அனுபூதி ஜெயித்த உடனே வென்று விட்டாய் சொல்றார். அதுக்கு பிறகு ரெண்டு கம்பேர் பண்றீங்க. அனுபூதி இன்பத்துக்கும் காதல் இன்பத்துக்கும் என்ன வித்தியாசம்னு குரு எப்படி உணர்த்தினாரு டீட்டெயிலாக நான் என்னால் சொல்ல முடியாது. அது குருவுக்கு ஸ்டூடெண்ட்க்கு அவன் தெரிவு செஞ்சு இவனுக்கு உணர்த்த உன்னால் கடந்து வர முடியும், உனக்கு பூர்வ புண்ணியம் நிறைய இருக்குது. பத்தியா புண்ணியர்க்கத்தோடு தான் அதெல்லாம் கடக்க முடியும் சார், நீங்கள் ஒன்றும் சும்மா நினச்சிக்காதீங்க. என்ன
அவர் காதலை கடக்கிறதுனா பட்டணத்தர மாதிரி வெறுத்து போய் உலகே மாயம் அப்படியே வெறுத்து போய் விரக்தி ஞானம் நினச்சிக்கிறாங்க. அது இல்லை. புண்ணியம் இருந்தால்தான் வித்தியாசம் தெரியும். அந்த புண்ணியம் திருமங்கை மன்னனுக்கு இருந்தது, முகமது நபிகளுக்கு இருந்தது, இயேசு பிரானுக்கெல்லாம் இருந்தது. ஏன்னா முகமது நபி தெளிவாக சொல்றார், 5 மனைவிகளோடு நீ இன்பம் அனுபவித்தாலும் இறை இன்பத்தின் முன்னால் இவை அனைத்தும் அற்ப சுகம் என்று போனோம். செம்ம டாப் ஸ்டேட்மெண்ட் முகமது நபி. யாருன்னா முஸ்லீம் உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நீங்கள் இஸ்லாத்துக்கு வாங்க, குர்ஆன் படிங்கன்னு சாமி சொல்லிட்டு அதனுடைய எசன்ஸே இவ்வளோதான். தெரியுதா? அவர் ஒன்று 5 மனைவிகளோட கூத்தழிச்சுருன்னு சொல்லலை. அவன் அனைத்து அற்ப சுகண்டா. அது இல்லாத இறை இன்பம் இருக்குது. அதை எட்டி பிடித்தவனுக்கு மட்டும்தான் அது வித்தியாசம் தெரியும். அந்த இறை இன்பத்தின் முன்னால் இவை அனைத்தும் அற்ப சுகமே சொல்லிட்டு போனார். முதல்ல அதை பாருங்களான்ட்டு வந்துக்கிட்டே இருங்க. தெரியுதா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம். ஆறுக்கு பிறகுதானே இது எழுதுறேன். காதல் என்னும் ஒரு வேதனை அனுபவம் காதில் சொல்லி நெஞ்சில் உணர்த்தி முதல்ல தகவலாக சொல்கிறான். அப்புறம் ஜபதம் பாடுபடுன்றார் குரு. பாடுபட்டோன்னே எனக்கு நெஞ்சில் உணர்த்துறார். உணர்த்தினோடனே அது வேதனை இன்பமும் தெரியுது, அதை கடந்த இறை இன்பமும் தெரியுது. விட்டுருங்க சாமி எனக்கு இது வானான்றான். ஏன்டா இது தான்டா காதல் காதனி எல்லாம் இது பின்னால் ஓடினுக்கிறாங்க, நீ என்னடா வானான்றாரு. ஐயோ எதுனா இவ்வளோ வேதனை ஆகுதுண்ணே. மனசுக்குள்ளே தான் பேசுகிறேன், டெலிபதி. எனக்கு சீடன் நான் சொல்கிறேன், அவர் குருவுக்கு கேட்குது. ஆனால் அவர் ஓப்பனாக சொன்னார், என் முன்னால் அமர்ந்து இதை உலகமே இதை இன்பம் இது பின்னால் ஓடின்னு இருக்குதுன்னு சொன்னார். இது பின்னால் ஓடின்னு இருக்குது, நீ என்னடா வானான்ற அப்படின்னாரு. சாமி இது வேதனையா இருக்குது சாமின்னு சொன்னேன். உடனே சொன்னார் ஓப்பனா, என் முன்னால் அமர்ந்து காதலை வேதனை என்று சொன்னான் ஒரே ஒரு மனிதன், அவன்தான் என் சீடன். காதலை வேதனை என்று சொன்னான் பாரு, அவன்தான் என் சீடன். அவன்தான் உண்மையான ஆஸ்திகன்னர். பெத்தியா? பிராமணர் தானே. பிராமணனா பிறந்து அவனே குடும்ப கல்யாணம் பண்ணி இருவரப்பாளன மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோ தட்சிண ஜாலியாக இருக்கிறவன் தான் என் சீடன் சொன்னாரா? அவன் தான் ஆஸ்திகன்னாரா? அர்த்தத்தை எல்லாம் அனர்த்தமாக மாற்றி வச்சுக்குது இந்த பாப்பார கூட்டம். புரியுதா? அர்த்தத்தை கோட்டை விட்டு விட்டு வெறும் புறத்தளவில் எல்லாத்தையும் டெட் ஸ்கெலட்டனா மாற்றி வச்சு இதான் ஆன்மீகம் இதான் ஆன்மீகம். அப்போ அந்த அர்த்தம் பொருள், அந்த அர்த்தம் பொருள் என்கின்ற அந்த உண்மை பொருளிலே ஒருவன் எழுதி நின்று உண்மையை சொல்லும் பொழுது அவனை இல்லாத வார்த்தையில தான் திட்டுறது. பாப்பாத்தீங்க, நாய பேய, இவ்வளவு இன்னும் அசிங்கமா எவ்வளோ பெரிய பாவம் தெரியுதா உங்களுக்கு? நல்ல வேலை நீங்கள் பிராமணா போகிறலாம். அப்போதான் அதனால தான் நான் சும்மாலாம் சொல்கிறேன், டயலாக்காகலாம் சொல்கிறது இல்லை, உண்மையிலே சொல்கிறேன். நீங்கள் பிராமணர்லாம் பாப்பாத்தியாக பிறக்காதது உங்கள் அதிர்ஷ்டம். நீங்கள் புண்ணியம் செய்தனால்தான் பாப்பாத்தியாக பிறக்கலை. ஏன் சாமி அப்படி இப்படிக்கிறாங்க, நடிகையாக இருக்கிறாங்க, ரோலில் நடந்தும்போது தொப்புல கைட்டி காட்டினே நடந்துக்கிறாங்க, இப்படியா சாமின்னா? அது வேற, அதுக்கே சொல்லலை. ஆனால் அதையெல்லாம் விட பெரிய பாவம் எப்படின்னா, ஒரு ரியலைஸ்டு ஷோவில் பார்த்து நாயேன்னு திட்டுறது பெரிய பாவம். அவன் தப்புன்றது, அவன் பொய்யன்றது. ஏன் இது கூட நானே சொல்ல, எனது முற்பிறவி குருநாதனான இயேசுநாதர் எனக்கு சொல்லி கொடுத்தது. உண்மையான ஒருவனை பொய்யன் என்று சொன்னால் அந்த பாவத்திற்கு மட்டும் பாவ மன்னிப்பே கிடையாதுன்னார். கிறிஸ்டியனை பார்த்தா கேளுங்க, தெரியுதா? பாவ மன்னிப்பு, பாவிகளே வாருங்கள், இல்லையா? பரலோகராஜ்யம் உங்களுக்காக காத்து கொண்டே இருக்கிறது. இயேசு உங்கள் பாவங்களெல்லாம் மன்னித்து விட்டார். நல்லா சொல்கிறேன்ல, அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா. எல்லா பாவமும் மன்னிச்சிட்டாரா? நான் எல்லா பாவம், ஒரு பாவம் கூட விடாம, ஒரு பாவம் கூட விடாம எல்லா மனுஷன். அப்போ மீதி இப்போ என்ன பண்ணுறது? நான் போய் புது பாவம் செஞ்சுட்டு அடுத்த வாரம் பாவம் மன்னிப்பு கேட்டுக்கப்போ, அதானே நடக்குது. நீங்கள் ஒன்று கேளுங்க, இயேசு பிரான் எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பு உண்டுன்னு சொன்னார். பாவம் மன்னிப்பு கேட்டு வருந்தினாதான். இது அப்புறம் இவங்க ஏற்படுத்திக்கிறது. பாதிரியார் காதில் போய் சொல்லிட்டா சரியா போயிடும். பாதிரியார் இன்னைக்கு ஒரு வீட்டில் கொள்ள வச்சுன்னு வந்துட்டேன், அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டா சேர்த்து வச்சிருந்தான், என்ன பண்ணுறத? நேற்று நைட்டு கொள்ள வச்சுன்னு வந்துட்டேன், நீ தான் பாவம் பண்ணி கொடும். பாவங்கள் மன்னிக்க போட்டு விட்டேனே, கடந்த இடம் நான் பிரார்த்தனை செய்து விட்டேன், பாவங்கள் மன்னிக்க போட்டு விட்டேன். அப்போ ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டியா? ஏன் உன் வீட்டில் தான் ஆயிடுச்சுன்னு வந்து இப்படி போய் நிறுத்து. இயேசு இப்படி இல்லை, மனம் வருந்தி, அவ்வளோதான். மனம் வருந்தி அடுத்தது இந்த பாவம் செய்யக்கூடாது. மனம் வருந்தி இது பண்ணுறதை திரும்ப புறச்சடங்காக மாற்றி
ஞாயிற்றுக்கிழமைனா பாதிரியார் காதில் சொல்லிவிட்டேன், அப்படியே நீ போய் நேர்ந்தீங்கன்னா அடுத்து நீ புது பாவம் செஞ்சு வந்து புதுசாக பண்ணிக்கலாம். அப்படி ஆகிப்போச்சு, எல்லாமே அப்படி ஆகிப்போச்சு. நீங்கள் கேளுங்க, சரி எல்லாம் இருக்குது. ஆனால் எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு உண்டுன்னார் இயேசுபிரான். ஆனால் ஒரே ஒரு பாவத்து மட்டும் மன்னிப்பு இல்லைன்னு சொன்னார். அது தெரியுமா உங்களுக்கு? கேளுங்க கிறிஸ்டியன்ஸ் கிட்ட. அப்படியாண்ணா சொல்லுங்க, எல்லா பாவங்களையும் மன்னிப்பு உண்டு. ஆனால் உண்மையான ஒருவனை, உண்மையாளனை பொய்யன் என்று சொன்னால் அந்த பாவத்திற்கு மன்னிப்பு கிடையாது. பத்தியா, நீ அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போ இந்த பாப்பாத்தீங்க இவ்வளோ சொல்லுத நாயை பேயன்னு திட்டுறதும், இதுங்க அனர்த்தமாக வாழ போய் இதுவும் பாப்போம் அப்படின்றது, அந்த உண்மையை உடச்சி சொல்கிறவனை போய் நாயை போய் அவன் துரோகி, அவன் தான் அப்படியான் இப்படியான் இப்படியான் கடன் பழியா எடுத்து போகிறது. இதெல்லாம் தப்பு செய்யாதுன்னா பொறுத்தார நீ குத்து சொல்லப்படுது, பொறுத்தார நீ குத்து சொல்லப்படுது, அவங்க நீ கத்துதோ. இவ்வளோ அபத்தமா வாழுமா அதுங்க, ஜனங்களையும் கெடுக்குமா. அதை உண்மை அறிந்த நான் வந்து இளையவர் கலவி தரும் வேதனை காதல் இன்பம், காதல் இன்பத்தை கடப்புதான் உண்மையான ஆன்மீகம். என் குருநாதர் அவரு பிராமணராச்சே, அவர் கடந்தவரால சரியா சொன்னார். என் முன்னால் உட்கார்ந்து கொண்டு காதலை வேதனை என்று சொன்னான் பார் ஒருவன், அவனே என் சீடன்னு சொன்னார, அவனே உண்மையான ஆஸ்திகன்னு சொன்னார. என்றைக்கு நீங்க கூட தெரிஞ்சுங்க, எப்ப சாமி நாங்களாம் ஆஸ்திகர்கள், அப்படியே நாங்கள் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும், அதெல்லாம் இல்லை. புரட்சடங்குல ஏதோ ஒரு நல்ல விஷயம்தான். ஆஸ்திகம் எப்போ ஆரம்பிக்குதுன்னு கேளுங்க. பிராமணர்கள்லாம் போகவே போகாதீங்க. பிராமணன் கிட்ட மண்டை கொடுத்து மரமண்டையான மரமண்டை உங்ககிட்ட வந்து ஆர்கியூ பண்ணும், புரியுதா? அது வந்து ஆர்கியூ பண்ணுச்சுன்னா இதை கேளுங்க. எப்போ ஆஸ்திகம் யாரு நாஸ்திகம் யாருன்னு கேளுங்க. சாமி கும்பிட்டுக்கணும், அப்படியே எல்லாம் சாமி கும்பிட்டுறோம், அவன் தான் ஆஸ்திகம். சாமிலாம் இல்லை பூமிலாம் இல்லை அப்படின்னு சாமியை திட்டுறவன் அவன் தான் நாஸ்திகம் அப்படின்ட்டு போனோம். சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடும். அது இல்லைன்னு, அது இல்லை. அப்போ நீ நாஸ்திகம் நோ ஆஸ்திகம். இன்னும் கூட யாரோ ஒருத்தர் கேட்டாண்ட லுங்கி கட்டிக்கின்னு சரக்கு வச்சுட்டு வந்து சாமியோட பாத்தி ஆகணும்னாராம். நான் வள்ளலார் இது வச்சுக்கிறேன் அதை வச்சுக்கிறேன் அதை வச்சுக்கிறேன். அதான் இல்லைங்க, நீங்கள் சாயந்தரம் வாங்கணும்னு வளங்கிடமோ அவசரமோ அப்படியே அவர் இன்னும் வள்ளலாரோட பெரியவரோ அவரும் இல்லையா உள்ள, தெரியுதா? எல்லாம் சீப்பான விஷயம். அதெல்லாம் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கின்னு டைம் வேஸ்ட் பண்ணாது. சப்ஜெக்டை கற்றுங்க. நான் அதை சொல்லிட்டேனே, நான் சொல்லி கொடுக்கல எக்ஸ்பர்ட்டுன்னு. நான் படிக்கும்போதே என்னை சுற்றி ஒரு குரூப் இருக்கும், எல்லாம் படிக்க வச்சு அதில் ஒருத்தர் பாதியில் டபாஞ்சார். நம்ம நல்லா படிக்க போய் பேரெல்லாம் இவருக்கு வந்துடுது அப்படின்ட்டு ஒரு செமஸ்டர் வரவே இல்லை. நான் காலையில் போய் சொன்னாலாம் இல்லை, எனக்கு தெரியும் ஒரு ஒருத்தர் லெவலும் நீ சேர மாட்ட, ஒழுங்காக வந்து குரூப் ஸ்டடிலாம். அதெல்லாம் இல்லை காமராஜ், அதெல்லாம் இல்லை. 4 சப்ஜெக்ட் அவுட்டு அந்த செமஸ்டர். திரும்ப அடுத்த செமஸ்டர் நான் என் தோல்வி ஊத்துக்கிறேன், சொல்றது கரெக்டு. அப்புறத்தையும் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். சொல்லித்தரத்தில் என்ன எக்ஸ்பர்ட். இப்போ உங்களுக்கு எதாவது சொல்லித்தர போறேன், அதை சொல்லித்தர போகிறேன் நான் நினைக்கவே இல்லை. எல்லாமே ரெடி பண்ணிட்டு வர்றதுக்கு பதிலாக அதை ரெடி பண்ண முடியலையேன்னு வந்தேன். ஆனால் சரியாக தான் சொல்லி தந்தேன்னு இருக்கிறேன் உங்களுக்கு. ஆஸ்திகம் நாஸ்திகம் என்னன்னு கேட்டால், இது வந்து ரொம்ப மேலோட்டமான ஆஸ்திகம். நாஸ்திகம் சாமி கும்பிட்றவன் ஆஸ்திகம், சாமி இல்லைன்றவன் ஆஸ்திகம், அவ்வளோதான். அது இல்லை. நீங்கள் சொல்லுங்கள் தெளிவாக. உலகமே எது பின்னால் ஓடி நிற்குது? ஆண் பெண் காதல் இன்பத்தில் ஓடி நிற்குது. நான் தப்பாக சொல்லலை. என்ன, அந்த காதல் இன்பத்தில் தான் மனிதனே பிறகுறான். யாராக இருந்தாலும் அதில் தான் பிறகுறான், பிறந்து வளர்ந்து வளராங்க. அதில் பிரம்மேந்திரரும் அதை சொல்லி கண்ணியமான குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க குடும்பத்திலே மகான்கள் வந்து பிறப்பார்கள். இவ்வளோதான். என்ன, ஆனால் அதில் யார் நான் ஆஸ்திகன் அப்படின்னு சொன்னால், அதில் பிறக்கிறது நிறைய பேர் இல்லை, யாராவது ஒருத்தனுக்கு மக்களுக்கு காதல் இன்பமாக படுது இல்லையா? சினிமாவும் அதுவும் இதுவும் இல்லையா? கிழக்காதல், பால்ய காதல், கிழவர்கள் இளைஞலாம் நடிக்கிற காதல் கசாமுசானுக்குது இன்னைக்கு. அதுதான் உலகமே இல்லையா? அதெல்லாம் இப்படி ஓடினுக்குது. உலகமும் பணமும் காசும் அதில் எல்லாம் ரைட். அதில் யாராவது ஒருத்தனுக்கு இந்த காதல் இன்பம்னு தோணுது,
அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் எல்லாம் போயின்னே இருக்குது. அப்போ இவன் விருப்பப்படுற பொண்ணு அவளும் இவன் மேலே விருப்பப்பட்டுட்டா, 2 பேரும் காதல் கை கூடிடுச்சுன்னு அர்த்தம். ஒரே சந்தோஷந்தான். உடனே கிளாஸ் அடிச்சு அந்த சினிமா சும்மா ஓடு 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 உங்கூட்டு ஓடு எங்கூட்டு ஓடுன்னு ஓடி காட்டிட்டான். அது வருஷ கணக்குலையா காதல் வெற்றி பெற்று தெரியுதா? ஓகே, நல்ல விஷயம்தான், ஏதோ போட்டோம். ஆனால் நம்ம ஆன்மீக பாடம்லாம் படிச்சாகணும் இல்லையா? நான் உங்களுக்கு ஆன்மீகத்தில் சொல்லி தந்தாகணும். பாருங்க, நான் தான் சொன்னேன் நேற்று கூட ஏதோ ஒன்றுல இந்த மாதிரி மெஷினாவோ என்னமோ ஒரு இங்கிலீஷ் படம் பேர் கூட சொல்லிட்டேன். இப்போ எல்லாம் போய் பிச்சின்னு போவாங்க. இப்போ அதை முழுசாக கடைசியில் முடியும் போது அந்த ஒரு பெண்ணோட முழு இதுவையும் காட்டுறான் அந்த மிஷின்ற பேரில். அது அப்புறம் மேலே ட்ரெஸ் போட்டுன்னு அதை அப்படியே ஜனங்களை அவனை உருவாக்கினவனே கத்தியில் குத்தி கொலை பண்ணிட்டு ஜனங்களை கலந்து ஏஐ மாதிரி தான் ஆகுன்றான். ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஆகிடும், அதுங்க டாமினேட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து வேறு விஷயம். இப்போ இது வந்து இப்போ அந்த படம் அதுக்காக ஓடும், அந்த கடைசி சீனுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இவனுக்கு தெரிஞ்ச விஷயமே தான் அது. அது என்ன பண்ணுறது, நான் என்ன செய்யறது, அதில் இருக்குது. இப்போ அது அப்படின்னா அவன் எவ்வளோ சாமி கும்பிட்டாலும் அவன் ஆஸ்திகம் கிடையாது. நீங்கள் புரிஞ்சு சரிதான், ஆஸ்திகம் கிடையாது. ஏன்? அவனுடைய மகிழ்ச்சி வேற இடத்துல இதில் இருக்குது. அப்போ ஆஸ்திகம் யாரு? இது வேதனை தரணும். காதல் சக்சஸ் ஆனா அவனுக்கு வந்து உணர்வுகள்லே வேதனையா இருக்கணும். நீ அதை புரிஞ்சு சிந்தித்து வேதனை இல்லை. தாசு சொல்லியிருக்கிறாரு, அவனையம்மா இது வந்து துன்பமாக தான் இருக்கும்னு நினைக்கிறான், அதனால என்னத்துக்கு இது, அது இல்லை. அது சிந்திச்சு ஓஹோ இவங்க இப்படி சொல்லிங்கன்னா அப்படி சொல்ல அப்படியே ஒரு முடிவுக்கு வர்றது. அது இல்லை நான் சொல்றது, அது சொல்ல. உன்னுடைய உணர்வுகள்னு இருக்கு இல்லையா? உணர்வுகள் வந்து காதலியை பார்த்தோன்னே காதலனுக்கு என்ன உணர்வு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஹார்ட் பீட்டிங் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சுக்காத இல்லையா? அதே மாதிரி காதலனை பார்த்தா ஹார்ட் பீட்டிங் டக் டக் டக்குன்னு அடிச்சுக்காது இல்லையா? இது உணர்வுகள். அவங்களுக்கு அது இன்பமாக இருக்கும். ஓகே, ஆனால் அது துன்பமாக இருக்கணும். முடியுமா? செயற்கையாக துன்பமாக இருக்க வைக்க முடியுமா? முடியாது. ஆன்மீகனால தான் இயற்கை. அதான் கடந்துட்டோன்னு துன்பமாக இருக்கும். அதான் எனக்கு இருந்தது, அதான் குரு முன்னால் உட்காந்து சொன்னால் துன்பமாகுது சாமி, இது என்ன சாமி இது அப்படின்னா, காதல்ரா இது சொன்னார். அது ரொம்ப டீட்டெயிலாக போல. அப்போ என்னை காதலித்த பெண்ணு என்ன அதெல்லாம் அப்புறம் சொன்னார். இந்த காதல் பெண் வந்து உணர்வுகளை தூண்டுகிறாள். இதே வந்து வேறு யாருக்குன்னா இது தூண்டும் போது அவன் உடனே அட்ராக்ட் ஆகி அவன் பின்னால் போயிடுவான். ஆனால் நீ கடந்துட தொட்டு அந்த காதல் தூண்டப்படும் பொழுது உனக்கு அது துன்பமாக இருக்குது. சொல்லாமலே இவ்வளவும் உணர்த்தினது துன்பமாக இருக்குது. அதுதான் சொல்ல வரேன். ஆண்டவன் முன் அனைவரும் சமந்தான், நான் எல்லாரும் சமம் இல்லைன்னாரு. உயர்ந்த பிறப்புகள்னு சில பேர் வருவார்கள், அவன் உயர்ந்த பிறப்பு அப்படின்ட்டு சொன்னார். அதனால இயற்கையாகவே அவன் எப்போ கடந்து வந்துட்டு இருக்கிறான். ஆனால் கடந்துட்டதுன்னு தெரியல, எது துன்பமாகுதுன்றான் சொல்லி. ஆனால் இதுதான் உண்மையான ஆஸ்திகம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது புரியுதா உங்களுக்கு? புரியுதா? நீங்கள் எதை நோக்கி பயணப்பட வேண்டியது இருக்குது, எவ்வளோ தூரம் நீங்கள் போக வேண்டியது புரியுதா உங்களுக்கு? எவனாவது அப்புறம் ஆஸ்தகனாக்கும், நான் அப்புறம் அப்படியே அது என்னதான் பஞ்சகட்சம் கட்சின்னு அப்படியே இப்படி நடந்து போனார். கடலூரில் ஒரு பிராமின் இப்படி ஒரு பிராமினா அவர் நடந்து போன உடனே எல்லோரும் சாமி போறாருன்னு சொல்றாங்களாம். அதனால அவர் மெதப்புல போறாராம். ஆக்சுவலாக அதுவே கூட எல்லாம் நக்கெல்லாம் சிரிச்சுன்னு இருக்குதுங்க. ஒன்று பசிது என்ன அது ஒன்று சொல்லுது, இப்போ போறாம்பர் பாப்பான்னு ஒன்று போறாம்பர் அதே தெரியல, பைத்தியங்க ஆயிடுச்சுங்க. அதுங்க மனோ பைத்தியம் தான் சொல்லலாம், மனோவியாதி ஆயிடுச்சுங்க. அந்த மாதிரி அந்த குருமாலா மாதிரி சின்ன வயசுலேருந்தே நீ ஒஸ்தி இல்லாமலே ஒஸ்தி ஆக்கிடுறது. ஒஸ்தி இல்லாமலே ஒஸ்தின்னு வளர்த்துட்டோன்னா தெரியுதா? பிராமணன் தான் அப்படின்னா குருநாதர் பிராமணர் ஆச்சா, அப்போ நான் பிராமணன் ஆச்சா? என்ன எதுக்கு அவர் பாராட்டணும்? நிலை கடந்த பிராமணர்களுக்கும் இந்த மனோவியாதி வித்தியாசம் தெரியுதவங்களுக்கு அதுலேயும் உங்களுக்கு சேர்ந்த மாதிரியே பாடம் நடத்தின்னு வராது. நிலை கடந்த பிராமணர்களுக்கும்
மனோவியாதி பிராமணர்கள் வித்தியாசம். உண்மை மாத்திரமே பேசு. நானா சொன்னேன் அங்கே உட்காந்துக்கிட்டு வெளியிலேயே சொன்னோம். நாங்கள் டெலிபதியில் நான் சொல்கிறேன், அப்படியே அவர் சொல்கிறாரு, என் முன்னால் உட்கார்ந்து கொண்டு உண்மையை பேசினான் ஒரு சீடன், காதலை வேதனை என்றான், அவனே எனது சீடன், அவனே உண்மையான ஆஸ்திரியன். அப்போ அங்கதான் ஆஸ்திரியம் தொடங்குகிறது. புரியுதா உங்களுக்கு? பெரிய சப்ஜெக்ட் இது, பிஹெச்டி சப்ஜெக்ட். உங்களை வச்சுக்கின்னு நான் நேரிலும் சொல்கிறேன், நேரு அலையிலையும் சொல்கிறேன். இவைகளை கற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் உண்மையான ஆன்மீகம். தவிர மீதி அடிக்கிற கலாட்டா இருக்குதுல்ல, இவை அனைத்தும் கிளமேன்னு சொன்னார் அவரே. பிராமணரான பிரம்மேந்திர சொன்ன இவை அனைத்தும் கிளமே. இவங்க செய்து எல்லாமே வரும் இந்த வேலை, சடங்கு வியாபாரம். அவர்கள் செய்யறது என்னது? பிராமணர் செய்வது ரிச்சுவல் பிஸ்னஸ். அது மூலமா அவங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு வழிவகையை தயார் பண்ணிக்கின்னு அதை 500 வருஷமா 1000 வருஷம் செஞ்சுட்டான்னு தொட்டே அது எங்கன்னா உண்மையாயிடுமா? இல்லை 400 ஆண்டுகள் ஆண்டுட்டான் இங்கிலீஷ்காரன், போது விடு, 400 வருஷமா ஆண்டுட்டான், விடு அவனே ஆண்டுன்னு போட்டோம்ன்ற மாதிரி. அது இல்லையே, என்னைக்கு இருந்தாலும் அடுத்தவங்களை அடிமைப்படுத்துறது தப்பு தான். அது கிளர்ந்து எழுந்து அவனை விரட்டுது. அன்னைக்கு பாப்பாத்தி வந்து எதற்கு வெள்ளக்காரனை குத்த சொல்கிறேன், முதல்ல புறத்தையார் குத்த சொல்லாமல் இருக்க கற்றுக்கோ அப்படின்னு காந்திக்கு சொல்லியிருந்தா நம்ம எல்லாம் அவுட்டு. காந்தி அதை கேட்டிருந்தா சரிதா, இதுங்க ஆஃப் பண்ணுறது அது அப்படியே. இன்னும் போக உலகம் ரொம்ப குழப்படியில் வரும். அந்த ஏஐ தயாரிப்பது எல்லாமே இவனுக்கு எப்படி தயாரிக்கிறானுங்கன்னா, பிறர் மனம் நோகாமல் இருக்க வேண்டும், பதில் சொல்லணும். பிறர் மனம் நோகாமல் இருக்க வேண்டும், பதில் சொல்லணும். திருந்தாமல் இருக்கணும், அவ்வளவுதான். சமுதாயம் எப்படி இருக்கும் அப்ப? திருந்தாமல், யார் குற்றத்தையும் யாருமே சொல்லாம அப்படியே திருந்தாமலேயே அப்படியே. அவன் மனசு கஷ்டப்பட்டுச்சுன்னா போக ரொம்ப மோசமாயிடும். இவனுக்கு கையில சிக்கணும்னா அதை அப்படிதான் ஃபீட் பண்ணணும். அது ஆர்டிஃபிஷியல், செயற்கை. இயற்கை இங்க பிராமணா அதுக்கு ஃபீட் பண்ற அறிவு அந்த மாதிரி ஃபீட் பண்ணிட்டு அதை ஒஸ்டின் வேற அதை காட்டிட்டான்னா, மனித இனமே எதில் முன்னேறுது? திருந்திய வாழ்க்கை அமிழ்தினை இனிது. தன்னை திருத்தி கொண்டு முன்னேறுகிறவன் தான் உண்மையான மனிதன். அதில் தான் மனித இனமே இருக்குது. ஆனால் பார்ப்பனுடைய இது என்ன மெத்தடு? யாருமே திருத்தக்கூடாது, தெரியுதா? அப்படியே அதான் சொல்ல வரேன். விபச்சாரிக்கு பாலியல் தொழில் செய்கிறவள் அப்படின்னு இப்போ பேர் கொடுக்குறான். ஏன் பாப்பாத்திங்க நிறைய ஆகி போச்சு அதெல்லாம் நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. அதில் தொடர்பு இருக்கிறவங்களுக்கு தெரியும். பிராமின் பெண்கள் அதிகமாகிட்டோன்னே அது கௌரவமான பேர் கொடுக்குறது. பாலியல் விபச்சாரி அப்படின்வான், நம்ம இதில் வேசின்னுவான், இன்னும் பச்சையாக கெட்டவாத்த சொல்லுவான். அப்படி சொல்லும்போது மீதி பேருக்கு சுருக்கணும் வரைக்கும் உடச்சி ஐயோ நம்மளும் இப்படி தான் இழிவுபடுத்தி பேசுவோம். உஷாராக இருக்கும் பசங்க இல்லையா? அந்த பசங்களை காப்பாற்றணும் இல்லையா? அவங்களுக்கு என்ன சொல்லி விடுவது? அவளை தப்பா பேசாதே, அவள் பாலியல் தொழில் செய்கிறவள். பாப்பார மெத்தட் அதான் சொன்ன. இப்படியே இன்னும் ட்ரை பண்ணுங்கடா, திட்டு பையன் அப்படின்னு திட்டினா அவனுக்கு சுருக்கணும், அவமானமாயிடுச்சுன்னுவான். மற்றவங்க நம்மளும் திருன்னா இப்படிதான் திட்டு போய் திட்டுவாங்கன்னா அவனும் உஷாரா இருப்பான். பாப்பானுங்க அதிகமாயிட்டு பாப்பானுங்களை விட்டா இன்னைக்கு அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லுவான்? பிறர் பொருளை தெரியாமல் எடுக்கும் தொழில் செய்கிறவர்கள். இப்ப யாரு திருட்டு போய் யாரு? இப்ப பிறர் பொருளை தெரியாமல் எடுத்துக்கொள்ளும் தொழில் செய்கிறவர்கள். அந்த நிலைமை வரப்போது பாரு. இப்போ தெரியுதா? எல்லா தப்புக்கும் அதுக்கு ஒரு கௌரவமான பேரை கொடுத்து அவன் திருந்தாம பார்த்துக்கிறது. அது போகும். இன்னும் நிறைய நாயாதிக்கிட்ட போனால் அது ரொம்ப பெருசு, உலகம் ரொம்ப பெருசு. நான் அப்போ கூட கடவுள் கிட்ட வேண்டியப்பா இது ரொம்ப பெருசு, ஒரு ஆள் நான் ஒன்று. ஆனால் எனக்கு புரியுது, அது எனக்கு நல்லது, என்னுடைய அறிவுக்கு அது வளர்ச்சியை தருகிறது. ஆனால் நான் அதுக்கிட்டலாம் ரொம்ப நான் போக முடியாது. போக தானாகவே அப்படி தான் போகும் அந்த உலகமும். நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நான் சொல்ல வந்தது அதுதான். நீங்கள் நினைக்கின்ற புலன் இன்பங்கள், காதல் இன்பங்கள், அதுதான் இருக்கல அதிகமான பெரிய புலன் இன்பம். அது ஆக்சுவலாக இறைவனை உணர்ந்த பெரிய இன்பத்துக்கு போனவங்களுக்கு அது வேதனையை தரும், துன்பத்தை தரும். புரியுதா? இப்போ அதனால் நீங்கள் அப்படி அவங்கள துப்பாக்கி வச்சுன்னு பார்த்துன்னு, ஓய் நீ தப்பு செஞ்சுனா அவ்வளோதான் நீ துறவி, அவ்வளோதான் நீ அப்படி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. உண்மையான துறவிக்கு இயல்பாகவே அதெல்லாம் பிடிக்காது. உண்மையான துறவிக்கு இயல்பாகவே அதெல்லாம் வேதனையாக இருக்கும், துன்பமாக இருக்கான்.
நீயா நான் உனக்கு இவ்வளோ கோட்டி தரேன், நீ அந்த நடிகையை கல்யாணம் பண்ணிக்கோ, ஜாலியாக இறான் என்ன இப்போ அப்படியே ஓடியே போடுவான் அவன். புரியுதா? ஏன்டா இவனுங்கிட்ட இருந்தா என்ன தலையெழுத்து தெரியலடான்னு சொல்லுவேன். அவ்வளோ பெரிய துன்பத்தான் உணர்ந்திருப்பான். அதை அவன் மாத்திரமே உண்மையான, இப்போ புரியுதா, உண்மையான ஆசிரியர், உண்மையான ஆசிரியர் இந்த பாடங்கள் எல்லாம் கற்காமலேயே இவங்க பிரிவோ, மக பிரிவோ, மெகா சீரியல் பிரிவோ, போல பிரிவோ, சொட்ட பிரிவோ, என்ன அவ்வளோ சீக்கிரம் யாரோ சங்கராச்சாரியாரோ ஆயிடவே முடியாது. என்னது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தெரியுதா? ரகசியத்தில் கூத்தடிக்கிறது பெண்கள் கூட. நீ அது அதை விட நியாயமான குடும்பஸ்தன் நல்லவன்டா. ஓப்பனாக கல்யாணம் பண்ணிக்கின்னு திருமணம் பண்ணின்னு குடும்ப வாழ்க்கை நடத்துகிறான், குழந்தை குட்டி பெற்று கடமையாக அதை வளர்த்து ஆளாகிறான், பல மடங்கு உயர்ந்தவனாச்சா. முயல்வாரில் எல்லாம் தலைன்னு சொன்னார் திருவள்ளுவர். இல்வாழ்வான் என்பவன் தான் முயல்வாருள் எல்லாம் தலை. ஏன்? அவன் குடும்பத்தை கடமை செய்து கொண்டு அவன் கடவுளை நோக்கி போனோம், 2 பாரம் சுமக்கிறவன்லாம் சொல்லியிருக்கிறாங்களே. நீ அப்படி ஏன் அதை விட்டுட்டு ரொம்ப நியாயம். கர்நாடகாவில் ஒரு 6 மாதம் முன்னாடி, ஒரு வருஷம் முன்னாடி அவன் ஒரு சாமியாருன்னு சொல்லிட்டு பெரிய பணக்கார சாமியாராக அவன் பெரிய இதுவாக காரில் கூட்டின்னு போகிறான். அந்த காரில் இருக்கிற கேமரா கவனிக்காமல் அவன் நடத்துகிற ஸ்கூல் பொண்ணு அது பக்கத்தில் உட்காந்து சாமின்ட்டு ஹான்னு சிரிச்சின்னே போகுது. அந்த பொண்ணு அவ்வளோ நாசம் பண்ணின்னு போகிறான் காரில் போகும்போதே. அது விவரம் தெரியாமல் கேட்கன்னு சிரிச்சின்னு போகுது. அது எவனா அந்த கேமரா அவன் கார்காரனுக்கு நான் பொறுக்க முடியாமல் அதை எடுத்து போட்டு விட்டான். அவன் எதுக்கிட காவியை கட்டுற நீ, அப்புறம் எதுக்கிட இது, புரியுதா? இதை எடுத்து சொல்லாமல் அவங்கவுங்க ஓடிடுறது சாமியாருங்க. அந்த நிலை கடந்தவங்க நம்மளுக்கு என்ன பாப்பா திட்டும் பைப்புன்னு திட்டுச்சுன்னா அவரை பிராமணன் இவன் வந்து அவன் பழியை போட்டுக்கினே இருப்பான். ஒரு பழி போகிற இடத்துல 1000 பழி போடுவான். அந்த இடத்துல இவனுக்கு வந்து அந்த தாவு தீந்து விடுன்றாங்களே, அந்த பழியெல்லாம் ஐயோயோ நான் அப்படி செய்யல, ஐயோயோ நான் அப்படி செய்யல, ஐயோ நான் அவனை காசு வாங்கி கிருஷ்ணனா மாற்ற பார்க்கல, ஐயோ நான் அவனை இப்படி பண்ணல, நீ சொல்கிறது இவனுக்கு சரியா இருக்கும். அவ்வளோ தூரம் வேலை கொடுத்துருவான், கட்டன்னு பார்ப்பான் கொடுத்துருவான். 1000 பழியை போட்டுனா 900 பழி அடையில, நான் அப்படி இல்லை, நான் இப்படி இல்லை, நான் அப்படி இல்லை சொல்லி முடியறதுக்குள்ள ஒரு 2-3 பழியாவது நின்றுட்டோன்னா அதான் இவன் ஒரே அமுக்கு. புரியுதா? மோசமான கும்பல் இப்படி ஒரு, ஏன்னா நான் பார்த்து இப்போதான் எனக்கு இதெல்லாம் தெரிய வரும்போது என்னடா அது இவ்வளோ கேவலமானவனுங்க போய் வஸ்தி ஜாதின்றதும் இவனுக்கு ரொம்ப தெய்வீக ஜாதின்றதும் எவ்வளோ பெரிய ஏமாத்து வேலை செஞ்சுன்னு வரானுங்க. நீதான் உகார். ஏன் அதே பிராமண ஜாதியில் பிரம்மேந்திரர் உட்காந்தாருல, போல்டாக சொன்னார்ல, வர்ண ஆசிரம தர்மம்லாம் ஒன்றும் கிடையாதுன்னார்ல, ஜாதி தர்மம்லாம் கிடையாது, கடவுள் ஜாதியம் படிக்கல, ஒரு மண்ணும் படிக்கலான்னு பிரம்மணர் சொன்னாராடா. இப்போ என்ன வளர்த்தார நான் உண்மையாக அங்கே தேரணுன்னு அவன் தேறி நான் தான் சீடன்னு போல்டாக சொன்னாராடா. நீ பிராமணன் தானே, நீ சொல்லு. அதெல்லாம் இல்லையா, சாஸ்திரம் எழுதி வச்சு போனான். அப்படியே எழுதி வச்சுன்னா ஒரு பிராமணன் என்ன பண்ணாலும் அவனை பாவம் சார். அது ஒரு போன வாட்டி போட்டான்ல புத்த மதத்தில் இருக்கும்போது, ஒரு பிராமணன் அப்பா அம்மாவை கொலை செய்வான் பாவம் சார். குழந்தைங்க சிரிக்கும். புரியுதா? யாருன்னா சொல்ல நம்ப முடியுமா? யாருன்னா நம்புவாங்களா? அப்படியே அமைக்கிறது. அது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 2000 வருஷம் கழிச்சு நல்லா அழிஞ்ச பிறகு இன்னைக்கு யூத சமயத்துக்கு மட்டும்தான் புத்தி வந்துருக்குது. இன்னைக்கு அவன் ஒருத்தன் தான் வாயை திறந்து பேசுகிறான், நாங்கள் கொள்ளலை இயேசுவை கொண்டது வெளியிலேருந்து நுழைஞ்சா பாப்பான் தான். செல்ஃப் ப்ரொக்ளைம்டு ஆர்த்தடாக்ஸ் பீப்புள் தேயார், தன்னைத்தானே ஆர்த்தடாக்ஸ் சொல்லிக்கின இவனுக்கு தான் பரிசெயல் சதுசெயல். ஏன்னா அவனுக்கு இந்த மாதிரி கடவுள் பேரால் பொய்யா எழுதி வச்சு, சாஸ்திரம் எழுதி வச்சு குழந்தைங்களெல்லாம் வீணாக்கின்னு வந்தானுங்க. அதை கண்டிச்சார் இயேசு. கடவுள் உண்மையெல்லாம் சொல்லுவாரா இல்லையா? அந்த பூசாரி வந்து பிராமண பூசாரி சிறுமிகளெல்லாம் கற்பழிச்சிக்கலான்னு கடவுளே ரைட்ஸ் கொடுத்துட்டாரு, எழுதி வச்சா. அதை வந்து அவர் சொன்னார் தப்பு, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னாரு. அதனால் இயேசுவை கொண்டானுங்க. கொண்டுட்டு பழிய யூதர்கள் இயேசுவை கொண்டாங்க, எங்கள் மேலே பழி போட்டு எஸ்கேப் ஆகிட்டானுங்க. இல்லைங்க, அந்த மாதிரி அவனு மாதிரி 2000 வருஷம் கழிச்சு புத்தி வரணுமா பாப்பானுங்களை பற்றி? இன்னும் அவனுக்கே தெரியாது அந்த பாப்பானுங்க தான் இந்த பாப்பானுங்கன்னு. எங்கேயோ 1-2 இடத்துல தான் அலசுறானுங்க. அவனுக்கு தான் இவனுங்களை தான் எனக்கு. ஏன்னா அதே மாதிரி இருக்கிறானுங்க இவனுங்களும். புழுவில் எக்ஸ்பர்ட்டாக புழுவி ஜனங்களை ஏமாற்றி வச்சுக்கிறானுங்க. நாங்கள் தான் தெய்வீக ஜாதின்னு ஒரிஜினல் பூசாரிலாம் வெளில திருத்திட்டு இவனுக்கு உள்ளே பூந்துன்னு இருக்கிறானுங்க. முதல் அலசுறான். ஆனால் சாலிட் ப்ரூஃபாக அது சொல்ல முடியாத அளவுக்குலாம் கொண்டு போகிறானுங்க. சரி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இன்றைய தினம். நான் அந்த இளையவர் கலைஞர் வேதனை காதல் என்பம் கவிதை கடிச்சிது.
அது ஆனால் அது பிரிண்ட் எடுத்து அதை வந்து லைவில் போட்டு காமிச்சு உங்களுக்கும் அதெல்லாம் கொடுக்கறதுக்கான நேரம் வேறு வேலையெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குவே. ரொம்ப நேரமாகி போச்சு. அடுத்த முறை அது நான் நான் வந்து அதை உங்களுக்கு எல்லாம் தரேன். இன்னும் லைவ்லேயே கூட சிலதெல்லாம் போடணும். இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, அதே பிராமணன் தான் அவன் தான் இவன்றதுக்கெல்லாம் கூட எல்லாம் இருக்குது வெப்சைட்டில், எல்லாமே இருக்குது. முடிஞ்சால் அதையெல்லாம் லைட்டாக போடுறேன். சப்ஜெக்டை மறக்காதீங்க. நீங்கள் நான் சொல்ல வந்த சப்ஜெக்டே இது இல்லை, ஆனால் சரியாக சொல்கிறேன். இப்போது அந்த ஆஸ்திகன்னா என்ன, நாஸ்திகன்னா என்னன்னு கேட்டால் நீங்கள் சரியாக பதில் சொல்லணும், தெரிந்து கொள்ள வேண்டும். மன்னிப்பே கிடையாத பாவம் எதுன்னு கேட்டால் இதில் கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் சரியாக பதில் சொல்லணும். அப்புறம் முகமது நபியுடைய ரொம்ப உயர்ந்த ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டால் நீங்கள் இந்த சொல்லணும், 5 மனைவிகளோட இன்பம் அனுபவித்தாலும் இறை இன்பம்ன்றது இதெல்லாம் டாப்பு. அது முன்னால் இது அற்ப சுகம்னு சொன்னார், தெரிஞ்சு சொன்னார், அதை சொல்லணும். அதே போல் திருமங்கை மன்னனும் அதை சொன்னான், இளையவர் கலவி வரும் வேதனை காதல் இன்பம்னு சொன்னார். அதே தான் எங்கள் தாசசாமியும் சொன்னார், காதல் என்னும் ஒரு வேதனை அனுபவம்னு சொன்னார். அதை நீங்கள் மறக்காமல் பாடங்களாக கற்றுக்கொள்ள மனசிலே நிறுத்தி கொள்ள வேண்டும். அடியனுக்கு ஆஞ்சநேயர் பெருமான் சொல்லி தந்த ராமநாம பஜனைகளை சொல்லி நாம் வகுப்பினை நிறைவு செய்து கொள்ளலாம்.